இப்போ உங்களுக்கு நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். ஒன்று ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், அதுக்கு இன்னொரு பேர் கிர்னார் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், அது முதலாம் ருத்ரதாமனுடையது, அதுதான் முதல் சுத்தமான சமஸ்கிருதம் அப்படின்னு 4 பாயிண்ட் இருக்குது அதுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து சுதர்சன லேக்கு, அது வந்து ஜுனாகரில் இருக்கு 2வது பாயிண்ட்டு. அதை வந்து ரிப்பேர் பண்ணவர் ருத்ரதாமன் ரிப்பேர் பண்ணார் 3வது பாயிண்ட். அசோகன் ரிப்பேர் பண்ணார் 4வது பாயிண்ட். ஸ்கந்தகுப்தா ரிப்பேர் பண்ணார் 5வது பாயிண்ட். ஒரு கொஸ்டினுக்குள்ளே இவ்வளவு நம்ம கண்டென்ட் வைக்கிறோம். அப்போ இந்த ஒரு கொஸ்டினையே 8 வகையில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்பாங்க வந்து, சுத்தமான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு எங்கு இருக்கிறது? இந்தியாவில் ஜுனாகர். சுத்தமான சமஸ்கிருதத்தை முதலாக கல்வெட்டில் எழுதினவர் யாரு? ருத்ரதாமன். ருத்ரதாமன் முதலாம் ருத்ரதாமனோட தொடர்புடைய கல்வெட்டு எது? எப்படிலாம் அதை கேட்கலாம் பாருங்க. ஒரே இதுதான், பல வகையில் அது கொஸ்டின் ஆகும். அதனால இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம ஒரு கொஸ்டினுக்குள்ள வைக்கிறோம்.